அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு குரு உச்சம் பெறுவதால் அதிரடியாக பல மாற்றங்கள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இது நடந்தே தீரும். நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உச்சம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு பகவான் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4இல் நுழைகிறாருங்க. 3ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்திற்குள் வருவதால் நன்மை நிறைவாக உண்டு. மேசராசிக்காரர்களுக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார். எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றம், வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. எனவே திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக அற்புதமான வளர்ச்சி உங்களை தேடி வருகிறது. பொதுவாக குரு பகவான் உச்சம் பெறுவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. இது நடந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கும் தருணமாகவும் இந்த வேளை அமைகிறது. ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன், வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. ஏனென்றால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராக இருக்கிறார். எனவே அவரிடம் இருந்து நன்மைகள் கிடைக்கவில்லை என்றாலும் கூட உறுதியாகவே தோஷங்களோ பாதிப்புகளோ ஏற்படாது என்பதுதான் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளை அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளை, எனவே 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான மாற்றங்கள் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் தனித்து வலம் வரப் போகிறார். அவ்வப்போது சந்திரனோடு மட்டும்தான் இணைகிறார். பெரும்பாலும் குரு தனித்து வருவது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த வேளையில் அவர் அதீத பலத்துடன் உச்சம் பெறுவதால் பல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் குரு பகவான் வலுவிழந்து நீச்சம் பெறும் தருணம் என்பது பொதுவாகவே சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் குரு பகவான் ஆட்சி பலம் பெறும்போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரும். அதை காட்டிலும் இந்த வேளையில் குரு உச்சம் பெறுவதால் அவருடைய பலம் பல மடங்கு அதிகரிப்பதால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உண்டு. அனைத்திற்கும் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க குரு பகவான். ஏனென்றால் நவ கிரகங்களிலேயே அனைத்து துறைகளிலும் தனது ஆதிக்கத்தையும் ஆளுமையையும் செலுத்தக்கூடிய அற்புதமான கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும் என்று சொல்லிவிட முடியும். அந்த வகையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெருவிதமான அசூர பலத்துடன் உச்சம் பெறுகிறாருங்க. எனவே பல அதிரடியான மாற்றங்கள் பெரும்பாலும் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. குரு பகவான் அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுவது 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். இந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் பெரிய அளவில் நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் பெரிய அளவில் பாதிப்பும் ஏற்படாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவான் ஜென்மம் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் கூட பல அதிரடியான மாற்றங்கள் கிடைக்கும். பொதுவாக எந்த ஒரு கிரகமும் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ வலம் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காது. ஆனால் குரு பகவான் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தாலும் கூட திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கும். என்றால் அவ்வளவு சிறப்பான மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக தான் பார்க்கப்படுகிறாருங்க குரு பகவான். அவர் இந்த தருணத்தில் உச்சம் பெற்ற பலத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது அதிசாரமாக உச்சம் பெறுகிறார். இதுவும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சுமார் 4 மாத காலம் அதிசாரமாக உச்சம் பெற்று பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து பிறகு
மீண்டும் முறையாக உச்சம் பெற போகிறார். எனவேதான் வரக்கூடிய தருணம் என்பது குரு பகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த மாற்றங்கள் உங்களை தேடி வரும். இந்த நாட்களாக முயற்சி செய்து வெற்றி அடையாத பல காரியங்களிலும் குரு பகவான் நல்ல வெற்றியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். குரு பகவானின் சுப பார்வை இந்த வேளையில் பல இடங்களை வலுப்படுத்துவதால் பல சிரமங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது அதிரடியாக பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் குரு பார்க்கின் நன்மை விரைவாக கிடைப்பதோடு குரு பார்வையின் காரணமாக பல மாற்றம் உறுதியாகவே முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு தடைதாமதங்களை உறுதியாகவே தகர்த்தறிந்து மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த வேளையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாகவே விரைவாக உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொதுவாகவே குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் அனைத்து மாற்றங்களும் நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர் உச்சம் பெறுவதால் லட்சியத்தை எளிதில் அடையக்கூடிய வகையில் பல உறுதியாக முன்னேற்றம் நிறைந்த மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விரைவாகவே கிடைக்கிறது. சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அபரிவிதமான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கைகூடும். மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் பல மாற்றங்கள் அதிரடியாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் பல தடைகளும் தாமதங்களும் விலகும். இந்த தருணத்தில் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இதுவரை இல்லாத அளவிற்கு தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. தொழில்துறையில் அசூர வளர்ச்சி, அதிரடியான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைய போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் அதிசாரமாக உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது விரயத்தை பார்ப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும். நீண்ட நாட்களாக சந்திக்கக்கூடிய உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வருவதோடு இந்த தருணத்தில் எந்தவிதமான பணியாக இருந்தாலும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. நேர்மையாகவும் அதே சமயம் தெளிவுடனும் செயல்படுவதால் இந்த தருணத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையும் தருணமாக அமைகிறது. எனவே நன்மதிப்பு உயர்வதோடு உங்களுடைய வாழ்வில் மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமைகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமான மாற்றம் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக விரயஸ்தானத்தை அவரது சொந்த வீட்டை பார்ப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்களை தடையில்லாமல் செய்து முடிக்க முடியும். பல மாற்றம் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைவதோடு கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்ட வாய்ப்புகளை உறுதியாகவே சுகஸ்தானமாகிய 4 நுழைந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே மேசராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சிவன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். பெரிய அளவிலான தடைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். மேசராசிக்காரர்களுக்கு